வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கொடூரம். மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்களை காலால் உதைத்து வீழ்த்திய போக்குவரத்து போலீசார். கோட்டபயாவின் பிரத்யேக செயலாளரை எச்சரித்து அடையாளம் தெரியாத நபர் நீதிமன்ற வளாகத்தில் சிக்கிய தகவல். சமூக வலைதளத்தில் வைரலாகும் காணொளி. சிறைச்சாலை கலவரத்தில் பின்னணியில் பசில் ராயபக்சாவை காப்பாற்ற சதி திட்டம். வெளியான ரகசியத்தால் பெரும் பரபரப்பு. சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை. மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் கேவலமான முடிவு. அதிர்ச்சியில் பொதுமக்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டமான சூழல். சூழ்ந்த உறவினர்களால் மாபெரும் பரபரப்பு. செம்மணி மனித புதைக்குழியின் விவகாரம். சந்திரிகாவிடம் விசாரணை நடத்துமாறு ரவிகரன் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் திடீர் பரபரப்பு. வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை. வளிமண்டல திணைக்களத்தின் அவசர அறிவித்தல். வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ரணில் விக்ரமசிங்காவின் லண்டன் பயணம். விசாரணைகள் நிறைவு. சிஐடி நீதிமன்றத்தில் அறிவிப்பு. எச்சரிக்கை. விடுவிக்கப்படும் சிறை கைதி கொலை மற்றும் சித்திரவதை. அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து போலீசார் அத்துமீறி செயற்பட்ட சம்பவம் ஒன்று அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வீதியால் மோட்டார் சைக்கிளில் பறித்த இளைஞர்களை காலால் உதைத்து வீழ்த்தி போலீசார் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். புதுக்குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து போலீசார் தமது வழமையான கடமைகளில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீதியூடாக மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை வழிமறைக்க முற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீரென அவர்களை காலால் உதைத்துள்ளார்கள். போலீசாரின் இந்த எதிர்பாராத கொடூர செயலால் நிலை தடுமாறிய இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளுடன் வீதியில் விழுந்து படுகாயமடைந்துள்ளார்கள். காயமடைந்த இளைஞர்கள் வீதியில் விழுந்து வலியால் கதறி எழுத சம்பவமானது காண்போதை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. படுகாயமடைந்த இளைஞர்கள் உடையாக மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தின் போது இளைஞர்களை தாக்கிய போக்குவரத்து போலீசார் மது போதையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் கண்ட பொதுமக்களும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். சட்டம் ஒழுங்கு பேண வேண்டியவர்களே இவ்வாறு மது போதையில் அத்துமீறி வன்முறையில் ஈடுபட்டு அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக செய்திகள் தற்போது உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இவ்வாறாக போக்குவரத்து போலீசாரின் அத்துமீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை ஆவலர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலோ அல்லது போலீஸ் திணைக்களத்திலோ முறைப்பாட்டு பிரிவிலோ முறைப்பாடுகளை பதிவு செய்து தமக்கான நீதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக உரிய விசாரணைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கோரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனுஷனடா நீங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இன்று மீண்டும் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சிறிய அளவிலான மோதல் ஏற்பட்டதுடன் கைதிகள் சிறை அறையை விட்டு வெளியே வந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். எனினும் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் பிமல் பெரேரா தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கைதிகளை மீண்டும் சிறை அறைக்குள் அனுப்பி வைத்துள்ளார். இதனால் நேற்றைய தினம் முற்பகல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மோதல் இடம்பெற்ற தினத்தன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரியிடமிருந்து டிட்பீக்கர் ரக துப்பாக்கி ஒன்று காணாமல் போயுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு பகுதியில் 13 வயது சிறுமியொருவரை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைதான ஐஆர்சி பட்டியலில் உள்ள சந்தேக நபர் ஒருவரை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் புதன்கிழமை பிணையில் விடுவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
பிணையில் விடுவிக்கப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியான 31 வயதுடைய சந்தேக நபர் சிறுமியின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. சிறுமியின் குடும்பத்தில் நிலவிய பிரச்சினை காரணமாக அவர் உறவினராக சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று தங்குவது வழமை. கடந்த 6ஆம் தேதி இரவு அங்கு தங்கியிருந்த சிறுமியை நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று வீட்டின் பின்புறத்தில் பாழடைந்த காணியில் வைத்து சந்தேக நபர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். சம்பவத்தை மூடி மறைக்க பெற்றோர் முயன்ற நிலையில் பிரதேசவாசி ஒருவர் வழங்கிய தகவலின் பேரில் போலீஸ் விசாரணைகளை நடத்தி சந்தேக நபரை திங்கட்கிழமை கைது செய்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். நீண்ட காலமாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் போலீசாரின் IRC பட்டியலில் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் சரித பிணையில் விட வைத்துள்ளது. இந்த தீர்ப்பு பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் பிரத்யோக செயலாளர் சுகீஸ்வர பண்டார நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேச வேண்டாம் என சைகை மொழியில் கூறியுள்ளார். இதன்போது எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது. குறித்த நபர் யார் என்ற விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிச் செயலாளர் சுகீஸ்வர பண்டாராவின் விளக்கமறியல் உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது விளக்கமறியில் உள்ள சுகீஸ்வர பண்டாராவின் பிணை மனுவை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்ததுடன் அவரை மேலும் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசாங்க ஊதியங்கள் தொடர்பாக முறைகேடுகள் குறித்து தொடர் விசாரணை தொடர்பில் சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கடந்த ஜூன் 18 அன்று கைது செய்யப்பட்டார். ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசு நிறுவனங்களது ஊதியம் பெற்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரமானது தற்செயலானது அல்ல என்றும் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் பசில் ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்சவுக்கும் தற்போது பிடியாணை பிறப்பித்திருக்கிற நிலையில் அதை திசை மாற்றுவதற்காக இந்த நாடகம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வரும் நிலையில் கடந்த கால ஆட்சியில் சிறைகளில் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் அவர்கள் செய்த தகவல்கள் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பேச அருகதை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதியமைச்சரை பதவி விலகினால் உயர்ந்தவர்கள் மீண்டும் வருவார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன இறந்து கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்துகள் தொடர்பாக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் மரணமடைந்து கிடந்தவர்கள் இருந்த இடத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட சில அடையாளம் தெரியாத மருந்துகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் இந்த ரசாயன பகுப்பாய்வுக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிக மரணமடைந்தவரின் பிரேத பரிசோதனைகள் அறிக்கையும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இந்த விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக வழக்கு ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செவிலியர் அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றங்கள் என்ற போர்வையில் மோசடியாக பணம் வசூலித்து ஒரு கும்பல் செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மோசடி கும்பலுடன் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சகத்தின் செயலாளர் ஒருவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சட்டப்பூர்வ நடைமுறைகளின்படி செவிலியர்கள் அதிகாரிகளின் இடமாற்றங்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அல்லது மாகாண சுகாதார அமைச்சகத்தினால் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது என்றும் இந்த அறிவிப்பில் கூறப்படுகிறது. அதன்படி அமைச்சகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் எழுத்துப்பூர்வ கோரிக்கையின் பேரில் தவிர செவிலியர்கள் அதிகாரிகள் வேறு எந்த தரப்பினருக்கும் தகவல்களை வழங்கக்கூடாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மோசடி அல்லது ஊழல் தொடர்பான தகவல்களை அமைச்சகத்தில் வழங்குமாறும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் செயலாளரை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1997ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கில் 8 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கொலை குற்றச்சாட்டிய 8 பிரதிவாதிகளுக்கும் கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பிரதிவாதிகள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் மற்றொரு பிரதிவாதி இல்லாமல் விசாரணை நடத்த நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. 1997ஆம் ஆண்டு கொழும்பு நீதிமன்றத்தில் அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில் கொலை மற்றும் பலரை காயப்படுத்தியதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இதற்கமைய அரசு தரப்பால் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்
நீண்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கொலை செய்யப்பட்டமை மற்றும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டமை தொடர்பாக முன்கூட்டிய உயர் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டது என்றும் அதனை தடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்க நாட்டின் முன்னணி அமைப்பு கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் அழைப்பாளர் சுரேஷ் நந்திமால் சில்வா சுட்டிக்காட்டுகையில் 27 உயிர்களை பலிகொண்ட நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகள் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். இவ்வாறு மாற்றப்பட்ட கைதிகள் மீது சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக ஜூலை 7ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதியொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தாக்குதல் குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை செவிமடக்காதலே இந்த மரணத்துக்கு காரணம் என்றும் சுரேஷ் சந்திமல் சில்வா மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோருக்கு தனிப்பட்ட ரீதியிலும் அமைச்சு மட்டத்திலான சில செயலாளர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கைதிகள் தாக்கப்படும் பட்சத்தில் ஏதோ ஒரு கைதி கொலை செய்யப்பட்டால் அது அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு கரம்புள்ளியாக மாறும் என எச்சரித்தும் அதிகாரிகள் அதற்கு செவிமடக்கவில்லை என்று குற்றச்சாட்டியுள்ளார். இதற்கிடையில் முகநூலாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள சுரேஷ் சந்திமல் சில்வா இந்த கொலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அறிவோடுதான் நடந்ததா என்று அவரிடம் கடுமையான கேள்வியும் எழுப்பியுள்ளார். இப்படியான மனிதர்களை கொலை செய்ய முடியுமா என்றும் இது நாட்டின் சட்டமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். அவர் அமைச்சை அறிந்தோ அல்லது அறியாமலோ தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் எனவும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த அமைச்சரின் அறிவோடுதான் நடந்ததா என்ற சந்தேகம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் ஜூலை 7ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட அவிஷ்க என்ற கைது தொடர்பாக சிறை கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் அமைப்பாளர் சுரேஷ் நந்திமால் சில்வா தனது முகநூல் பக்கத்தில் முழுமையான காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பார்கானஸ் மாவட்டம் டூபூஸ் அருகில் சுபாஷ் கிராம் பகுதியில் கட்டப்பட்டு வந்த புதிய கிறிஸ்தவ தேவாலயம் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. இச்சம்பவம் ஜூலை 5, 2026 அன்று இந்த தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தேவாலயத்தின் ஜன்னல்கள், பலிபீடம், இசைக்கருவிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தேவாலயத்தின் மேற்கூரையில் இருந்த சிலுவைகள் அகற்றப்பட்டு கட்டடம் சூறையாடப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் இந்து பாய் பாய் போன்ற மத கோஷங்களை எழுப்பியதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த தாக்குதலால் அப்பகுதியில் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளார்கள். வங்காள கிறிஸ்தவ பேரவை இச்சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட தேவாலயங்களுக்கு சட்ட உதவிகளும் வழங்கி வருகிறது. மேலும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இது தவிர முஷிதாபாத், பாங்குரா மற்றும் புப்ரா, பர்தமான் போன்ற மாவட்டங்களிலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் தேவாலயங்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. ঝামেলা হচ্ছে বুঝতেই পারছি না। முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் மேற்கொள்ள லண்டன் பயணத்தின் போது அரசு நெறியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பாக அனைத்து விசாரணைகளை நிறைவடைந்துள்ளதாகவும் அதற்கான கோப்புகள் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய குறித்த வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு நீதிவான் பசன் அமரசேன உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அனுராஜா பிரேமரட்ன பயணச் செலவில் பாரியளவு போக்குவரத்து செலவிடப்பட்டதாகவும் போக்குவரத்து வசதியை பிரித்தானிய அரசாங்கமே மேற்கொண்டதாகவும் தெரிவித்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் மீது அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டமை மற்றும் 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியமை தொடர்பில் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தில் எட்டப்படும் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தை எட்டும் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. உலகளவிய காலநிலை கணிப்பு மாதிரிகள் தரவுகள் வளிமண்டல ஈரப்பதன் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வெப்பச்சுற்றன் கணக்கிடப்பட்டுள்ளது.
இது குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டல திணைக்களம் ஆலோசனைகள் வழங்கியுள்ளது. திறந்த வெளியில் தொழில் புரிவோர் அடிக்கடி போதியளவு நீரை பருக வேண்டும். நிலையான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்களின் உடல்நிலை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறுவர்களை வாகனங்களுக்குள் தனியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டாம். வெயிலில் அதிக சிரமத்தை கொடுக்கும் வேலைகளை தவிர்க்கவும். வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது மென்மையை நிறத்திலான பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது போன்ற ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பின் போது உடல்நலத்துக்கு ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான உண்மைகளை வெளியிட வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக சோமரட்ன ராயபக்ச அண்மையில் வெளியிட்டுள்ள தகவல் குறித்து முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராய ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ ஃபுல்லே ஊடாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் தமக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் அது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கால் அனுப்பப்பட்டது என்றும் சோமரட்ன ராயபக்ச தெரிவித்தார். அதில் மனித புதைகுழி குறித்து எதனையும் கூற வேண்டாம் என்றும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். சோமரட்ன ராயபக்சவின் இந்த தகவலின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோருகின்றார்கள். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.